எஸ், இது உண்மை. நம்ம வீட்டில் காலையிலையும் மாலை பொழுதுலையும் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஒரு வேலையை மட்டும் நம்ம மறக்கவே மாட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதுதான் நம்ம டீ டைம். இந்த டீ டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வீட்லேயோ இல்லை வெளியிலையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் டீ குடிப்போம், இல்லை ஒரு சில நேரங்களையும் டீ குடிப்போம். அப்போது நம்ம கூடவே அதோட ஜோடியான பிஸ்கட்டையும் எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இதோட காம்பினேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டீயில் பிஸ்கட்டை முக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இதில் எந்த விதமான சத்துக்களும் இருக்காது. பிஸ்கட்டில் எந்த வித ஊட்டச்சத்துக்களும் இல்லாமல் வெறும் கலோரி மட்டும்தான் இருக்குது. கலோரினா என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு சக்தி ஒன்று தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு சக்தியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கலோரியோட வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, கார்டியா வாஸ்குலரோட ஆபத்து. ஃபர்ஸ்ட் இந்த கார்டியா வாஸ்குலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனுஷங்களோட உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி. இது பிளட், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஊட்டச்சத்து, இதெல்லாம் நம்ம உடம்பு முழுசுக்கும் கொண்டு போகிறதுக்கு இதோட வேலை தான். அந்த ஏரியாவை கார்டியா வாஸ்குலர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா மைதா, அப்புறம் குளூட்டன், இதை வச்சு தான் இந்த மாதிரியெல்லாம் பிஸ்கட்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி செய்யும் போது ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு கார்டியா வாஸ்குலர் நோய் வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசனாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிஸ்கட்டெல்லாம் உப்பும் கொஞ்சம் சேர்க்கறதால நம்ம ரத்த அழுத்தத்தில் மாற்றம் ஏற்பட்டு பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீயில் பிஸ்கட்டை தொட்டு சாப்பிடும்போது முகத்தில் பருவெல்லாம் வருமா. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, முகத்தில் பரு வந்தால் ஒரு பொண்ணோ இல்லை பையனோ நம்மளை சைட் அடிக்கிறாங்க, அதனால தான் நம்ம முகத்தில் பரு வருதுன்னு ஃபன்னாக சொல்லிகிட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வெயில்னால நம்ம முகத்தில் வெடிக்குது பரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கும். ஆனால் இதுவும் ஒரு ரீசன் தான். என்னன்னு பார்த்தோம்னா, பிஸ்கட்டில் இருக்க சர்க்கரையும் டீயில் இருக்க சர்க்கரையும் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கின்ல ஒரு சின்ன ரியாக்டை கொடுத்து சீபம் சுரப்புன்றதும் ஒன்று அதிகரிக்கும். சீபம் சுரப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கின்ல உள்ள எண்ணெய் தன்மையை பாதுகாக்கிற ஒரு எண்ணெய் மாதிரியான ஒரு பொருளை தான் நம்ம சீபம் சுரப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது அதிகமாகறதால தான் நம்மளுக்கு பருக்கள் அதிகமாக வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, டீயோட பிஸ்கட்டை முக்கி சாப்பிடும்போது குடலோட ஆரோக்கியத்தையும் ஜீரணமாகறதையும் பாதிப்பை ஏற்படுத்துமா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி எடுக்கிற அளவை கம்மியாக எடுத்துக்கிட்டா நஞ்சுன்றது நல்ல பொருளாகாது, பட் அதோட சேஞ்சஸ் நம்மளுக்கு கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ டீயோட பிஸ்கட்டை சாப்பிட வேணாம்னு சொல்லலை, அதை அளவாக எடுத்துக்கலாம். இல்லை தனித்தனியாக சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா பை யுவர் சாய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவாங்க. ஓகே, பாய்.